தான் கிடாய் எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும். மேக்ஸிமம் ஒண்ணு சொல்றது முக்கியமா என்னன்னா சின்னமா பண்ணைக்கு ஒரு 50 குட்டி கிடா குட்டி கேட்பாங்க, 20 குட்டி கிடா குட்டி 20 குடா குட்டி தேவையில்லை. வேப்பங்களை கட்டணும், தனி வேப்பங்களை கட்டினாலும் போதும். சரிண்ணே சரி. இந்த 2 to 3 குட்டி போட்டாலும் 2 குட்டி தான் ஆட்டில் போடும். ஆமாண்ணா, எவ்வளவு பல் போடா கூட நம்மகிட்ட கிடைக்கும். சொன்ன ஒரு 10 கூட வாங்கிக்கிறோம். வணக்கம் மக்களே, இப்ப நம்ம எங்க இருக்கோம்னா முருகேசன் ஆட்டு பண்ணையில நிற்கும். நம்ம இது வரைக்கும் அண்ணன்கிட்ட வந்து செம்பரி வகையில வந்து பொட்டு குட்டியும் மயில குட்டியும் தான் நம்ம பார்த்திருக்கோம். இப்போ வந்து அண்ணன்கிட்ட வந்து நம்ம கொடியாடுகள் இருக்கு. இது அண்ணன்கிட்ட வந்து ரேட் என்ன, இது வளர்ச்சி என்ன, இதை வந்து எப்படி வளர்க்கலாம், இது பராமரிப்பு முறை என்ன அப்படின்னு நம்ம அண்ணன்கிட்ட கேட்கலாம். அண்ணா வணக்கம். வணக்கம் அண்ணா, நம்ம இது வரைக்கும் பார்த்தது வந்து செம்பரி குட்டியில வந்து பொட்டு குட்டி பார்த்துருக்கோம், மயில குட்டி பார்த்துருக்கோம். இப்போ வந்து நீங்க வந்து கொடியாடுகள் விட்டுருக்கீங்க. இதனுடைய வளர்ப்பு தன்மை எல்லாம் எப்படின்னா, இது எத்தனை பல்லாடுகள், என்னெல்லாம் நம்மகிட்ட ஆடுகள் கிடாய் எத்தனை கிடக்கு, பொட்டக்குட்டி எத்தனை கிடக்குன்னு கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்க. நம்மகிட்ட பாத்தீங்கன்னா ஒரு 20-25 என்ன இருக்கு கொடியாடுகள். சரி. எல்லாமே குடால் பருவம் ஆடு பாத்தீங்கன்னா. சரி சரி. குடால் பருவம் தலையத்து குடாலும் 2000 குடால் தான் இருக்கு. சரிண்ணே. ஆமா, கிடா பல்லு தரத்தோட இருக்காங்க, நல்லா வளர்ச்சி எல்லாமே நல்லா தரத்தோட. குடால் பருவம் இன்னும் வளரும், ஒரு வருஷத்துல குடால் டாப் ஆகும். இங்க பாருங்க, மேய்ச்சலுக்கு எப்படின்னா ஆடுகள் தரமான பொருள், மேய்ச்சலுக்கு தரமான பொருள், மேய்ச்சி தான் நிக்கணும். சரி சரி. நிக்க இடமே பாத்தீங்கன்னா ஒரு இயற்கையான சூழல்ல தான் நிக்கும். ஆமாண்ணே. ஆடுகள் வந்து இப்போ வந்து மேய்ஞ்சிட்டு வந்து நம்ம வீடியோ காண்டி நிப்பாட்டி இருக்கோம். இவ்வளவு நேரம் மேய்ஞ்சிக்கிறதா இருந்துச்சு. ஆமாண்ணே. அண்ணன் கிடாய் நம்மகிட்ட மாப்பிள்ளை கிடாய்கள் எல்லாம் எத்தனை நிக்கி? மாப்பிள்ளை கிடாய் பாத்தீங்கன்னா 3 கிடாய் நிக்கிறேன். 3 கிடாய் நிக்குதா? ஆமாண்ணே. எத்தனை வயசுல எல்லாம் நிக்கிறேன்? 3 கிடாய் பாத்தீங்கன்னா அந்த பெரிய கிடாய் பாத்தீங்கன்னா இப்போ பல்லே போடல. இது வந்து 6 பல்லு. இந்த பெரிய கிடாய் பாத்தீங்கன்னா 6 பல்லு இருக்கு. சரி சரி. இந்த கிடாய் பாத்தீங்கன்னா பல்லே போடல. இந்த கிடாய் வந்து பல்லு போடல. கிலோ பாத்தீங்கன்னா 17 கிலோ கறி எடுக்க ஆடு சைஸ் வந்து நல்லா பெருசா இருக்கு. அம்சமான கிடாய், புளியம்பு கிடாய். சரி சரி. பாருங்க, வாழ்த்தோகை மரியெல்லாம் பாத்தீங்கன்னா அது அவ்வளவு ஒரு அம்சமா இருக்கு. ஆமா, நல்ல அம்சமா இருக்கு. பல்ல பாத்தீங்கன்னா வெறும் 6 பல்லு. 6 பல்லுலயே உங்களுக்கு குட்டி நல்ல தரமா இருக்கு. தேர்ந்தெடுத்து ஆட்டுக்கு போட்டுக்கணும். சரி. பாத்தீங்கன்னா ஒரு செட்ல வந்து ஒரு எத்தனை குட்டிக்கு ஒரு கிடாய் போறோம்? ஏன்னா ஒரு நல்லா பாத்தீங்கன்னா 10 ஆட்டுக்கு ஒரு கிடாய் வேணும். கண்டிப்பா 10 ஆடுக்கு ஒரு கிடாய். 10 ஆட்டுக்கு ஒரு கிடாய் நல்ல தரமான ஆடு உங்ககிட்ட வந்து எடுத்தீங்கன்னா நல்ல தரமா இருக்கு. கிடாய் பூரா செனக்குறால் பாருங்க, பூரா புளியம்பூர் சைஸ், எல்லாமே புளியம்பூர் சைஸ். ஆடுகள் எல்லாமே செனதாமா இங்க பாருங்க, எல்லாமே சென்னையா இருக்கு. ஏன்னா இதுல பாத்தீங்கன்னா எல்லாமே சென்னை. ஒரு 2 ஆட்டுக்கு மட்டும் குட்டி இருக்கு. இந்த ஆடு உயரத்தை பாருங்க, புளியம்பூர் ஆடு நல்லா ஹைட்டா இருக்கு. உயரத்தை பாருங்க, ஹைட்டா இருக்கு, நல்லா ஆக்டிவா இருக்கு ஆடுகள். ஆமாண்ணே. கலரை பாருங்க, நல்ல கலர் இருக்கு. பல்ல பாத்தீங்கன்னா 4 பல்லு தானே. 4 பல்லு. சரி சரி சரி. நல்லா தரமா இருக்கு. என்னன்னா ஆமாண்ணே. சரி, இப்போ இது எப்படி மொத்தமா கொடுப்பீங்களா என்ன? நமக்கு வந்து எப்படின்னு பாத்தீங்கன்னா மொத்தமா எவ்வளவு ஆடு இருக்கும், 3 ஆடு 5 ஆடு, சரி 10 ஆடு எல்லாம் ஒரு குடும்பத்தை காப்பதற்கு ஒரு 10 ஆடு போதும். சரி சரி. இப்போ வளர்ப்புக்கு ஒரு 5 ஆடு கேட்காங்க, 6 ஆடு கேட்காங்க. டெலிவரி தமிழ்நாடு டெலிவரி பண்ணி கொடுத்துலாம். இப்போ வந்து அவங்க ரேட் வச்சு கேட்டாங்கன்னா, இப்போ எனக்கு ஒரு 5 ஆடு வேணும், அவங்க என்ன தரத்துல கேட்காங்களோ அதுக்கு தரத்துக்கு தகுந்தாலும் பைசா ரேட். ஒரு ஆடுகள் வந்து நல்ல சைஸ் ரெட்டை குரூப்ல கேட்டாங்கன்னா சரி அதுக்கு தகுந்தாலும் செலக்ஷன் பண்ணி பிடிக்காங்க, அதுக்கு தகுந்தாலும் ரேட். இப்போ ஒரு 5 ஆடு பிடிக்காங்க, 5 ஆடுல ஒரு கிராய் ஒண்ணு பிடிச்சுக்கணும். பிடிச்சிக்கலாம். 5 ஆடு ஒரு கிராய் பிடிச்சிக்கலாம். அதே தரத்துல பிடிச்சிக்கலாம். அதே தரத்துல பிடிச்சுக்கணும். ஆமா. இது வந்து எப்படி எத்தனை குட்டி போடும்னு? இந்த குட்டி ஆடுகள் பாத்தீங்கன்னா தலையத்து எல்லாமே மேக்சிமம் 2 குட்டி போடும். சரி. மேக்சிமம் 2 குட்டி போடும் போது நமக்கு வந்து பால் சத்தை பாத்தீங்கன்னா ஒரு குட்டியை தூக்கிட்டு ஒரு குட்டி வளர்த்தாலே போதும். அந்த 2 ஃபர்ஸ்ட் தலையத்துக்கு எவ்வளவு பால் இருந்தாலும் சரி ஒரு குட்டியை போட்டு தாயாட்டுல வளர்த்தாச்சுன்னா அந்த குட்டி வந்து நல்ல ஆரோக்கியமா அந்த 2 குட்டி பைசாவா அந்த ஒரு குட்டி வருமானம் ஒரு வருமானம். கொடியாடுகளுக்கும் வெள்ளாட்டுல இன்னொரு வகைக்கு என்னென்ன வித்தியாசம்? சீக்கிரம் பெருகுமா? ஏன்னா இந்த ஆடுகள் பார்த்தால வீட்டுல விட்டால ஒரு அம்சமா இருக்கும், தோரணையா இருக்கும். ஆமா, தோரணையா இருக்கும். இந்த ஆடு வந்து இப்படின்னு பாத்தீங்கன்னா நாட்டாட்டுல இருந்து இந்த ஆடு வந்து ஒரு 1000-2000 கூட தான் வைக்கும். நல்ல ஒரு வருமானத்தை தரும். அந்த ஆடுகளை விட அந்த கொடியாடுகள் ரேட் கொஞ்சம் ரேட் கூட. சரி. இது கறி எல்லாம் நல்லா இதா இருக்கும். ஆமா, கறிக்குமே எடுக்கிறாங்க. கறிக்குமே பல்லு சேர்ந்த ஆடுகள், சரி பல்லு இல்லாத ஆடுகள் எல்லாமே கறிக்கு எடுக்கிறாங்க. கறிக்குமே நல்லா இருக்கும். மேக்ஸிமம் பாத்தீங்கன்னா ஒரு பண்ணைக்கு எடுத்து வளர்க்கறாலுமே நல்ல முறையில வளர்க்கணும். தேர்ந்தெடுத்து ஆடுகள் செலக்ஷன் பண்ணி வளர்த்தீங்கன்னா நல்ல முறையில வளர்த்தீங்கன்னா ஒரு பண்ணையில இருந்து நல்ல ஒரு வருமானத்தை கொடுக்கும். சரி. இப்போ ஒரு 10 குட்டி வாங்குதோம்னா ஒரு 6 மாசத்துல நல்ல பெரிய 6 மாசம் 10 குடால் தலையத்து குடால் வாங்குறீங்கன்னா 2 பல்லு வாங்குறீங்க, பல் போடா குடால் நம்மகிட்ட கிடைக்கும். சென்னை குடால் 2 ஒரு 10 குடால் வாங்கிக்கிடணும். ஆமா, சென்னையில வாங்கிக்கலாம். ஆமா, பொடி தரத்தை ஒரு 6 மாசம் 5 மாசம் வாங்கிக்கலாம். எவ்வளவு வாங்கலாம். 10ல இருந்து 100 குட்டி 150
200 கேட்டாலும் பண்ணி கொடுத்துடலாம். இது வந்து 3 குட்டி போடுது ஆடு. 3 குட்டி இருக்கு, 2 to 3 3 குட்டி போட்டாலும் 2 குட்டி தான் ஆட்டுல போடும். ஓ சரி. ஆமாண்ணே, எவ்வளவு இதா இருந்தாலும் 2 குட்டி தான் போடும். 2 குட்டி நல்ல ஒரு 3 மாசத்துல நல்ல தரத்தோட ஒரு 14 ரூபா 15 ரூபா விக்கும். ஆமாண்ணே, குட்டி நம்மகிட்ட விக்கும், நம்ம சொந்த ஆட்டுல விக்கும். சரி சரி. சொந்த ஆட்டுல உள்ளவங்க பாதியை பிரிச்சு வச்சிருக்கோம்ண்ணே. ஓ சரி. இப்ப நம்ம சொந்த உங்களுக்கு ஏரியா வந்து நீங்க தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் புதுப்பட்டியில இருக்கு. ஆமாண்ணே ஆமாண்ணே. இப்போ வெளி மாவட்டத்துல இருந்து கேட்டாங்க அப்படின்னா தமிழ்நாட்டுல சேலமோ மதுரையோ எங்க இருந்து கேட்டாங்கன்னா சரி பண்ணி கொடுக்கலாம். உங்களுக்கு வண்டிகள் எல்லாமே இருக்கு, கொடுக்கலாம். வண்டி இருக்கு. அவங்க வந்து நேர்ல மேக்சிமம் 20 ஆடு 30 ஆடு கேக்குறாங்க, 10 ஆடு கேக்குறாங்க. மேக்சிமம் நேர்ல வந்து எடுத்தாலே சந்தோஷம், எனக்கு சந்தோஷம். சரி சரி சரி. சின்னவங்க நினைப்பாங்க வீடியோல ஒன்று நேர்ல பார்க்கும்போது ஒன்று இருக்கு அப்படின்னு நினைக்கிறேன். நமக்கு அப்படி கிடையாது. அவங்களுக்கு எப்படி பிடிச்சதோ நேர்ல அவங்க இஷ்டம் தான். நேர்ல வந்து கூட நம்ம ஒரு ஒன் சைடு வரோம் போக்குவரத்து மக்களை இப்ப நேர்ல வந்து பார்த்து எடுத்தோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து நீங்க நேரடியா பார்த்து ஆட்டு தரம் வளர்ச்சி எல்லாம் பார்த்து நீங்க நேர்ல எடுத்துக்கலாம். அதே மாதிரி வீடியோல பார்த்து எடுத்தாலும் அதே குட்டிகள் தான் உங்களுக்கு கிடைக்கும். மாத்தி மட்டும் கொடுக்க. ஆமா, அது அண்ணன் கிட்ட வந்து ஒரே செட்டு குறால பாருங்க, 2 பல்லு பல்படாத குறால் தான். ஓ சரி. மான் கலர்ல இருக்கு, இங்க பாருங்க மான் கலர்ல இருக்கு குறால். இந்த கலர் பாருங்க, நல்ல பார்வை அம்சமா இருக்கு. பாத்தீங்கன்னா நல்ல பாத்தீங்கன்னா பல் 2 பல்ல 10 குறால் இருக்கு. ஓ சரிண்ணே சரி. 10 குறால் இருக்கு. ஒரு கிடா மாதிரி பாருங்க, ஒரு பாத்தீங்கன்னா புளியம்பூர் கிடாய பாருங்க. இந்த கிடாய் காய அடிச்சு வச்சிருக்கோம் கோயிலுக்குன்னு சொல்லி கேட்பாங்க. கோயிலுக்கு கேட்பாங்க தோரணைக்காண்டி ஆட்டுல போறதுக்கு தோரணைக்காண்டி காய் நல்லா நல்லா உயரம் பாருங்க. பல்லே பொருள் 8 மாசம் தான் ஆகுது. 8 மாசம் ஆகுது. 8 மாசத்துலயே வளர்ச்சி. ஆமா நல்ல மாதிரி நல்ல கொம்பு அம்சம். நேச்சருக்கு எப்படின்னா நல்லா அவங்க நேச்சுரல் முறையில வளர்த்தா நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். நல்ல முறையில வளர்க்கலாம். ஆனா அந்த ஆடுகள் வந்து நம்ம கையில இருந்து போகும்போது அவங்ககிட்ட வந்து நல்லா மேய்ச்சி போகும்போது அவங்க வந்து ஒரு மாசம் ஒரு வாட்ட பறவைக்கு வந்துதான் அடுத்து மேல வரும். ஆடு மேல வரும். ஆமா சரிண்ணே சரிண்ணே. இப்போ வந்து நம்ம வீட்டு வளர்ப்பு முறையில வளர்த்தாலுமே தீவனங்கள் இதுக்கு என்ன வைக்கலாம்? தீவனம் வந்து நல்லா இயற்கையா மேஞ்சாலே போதும். இயற்கையா மேஞ்சி கோடையில 3 மாசம் கோடை நேரத்துல வேப்பங்களை கட்டினாலே போதும். வேப்பங்களை கட்டினா நல்லா இருக்கும் ஆடு. வேற எதுவும் நோய்கள் ஆகாது. இப்ப நோய்க்கு 6 மாசத்துக்கு ஒரு பிபிஆர் ஊசி போட்டாலே போதும். சரி சரி சரி. ஆமா நம்ம தடுப்பூசி போட்டாலே போதும். தடுப்பூசி போட்டாலே மேஜரா வந்து இந்த மழை டயத்துல வரக்கூடிய நோய்கள் என்ன? மழை டயத்துல அதிகமா வரக்கூடிய காணா புண்ணு, வாய் புண்ணு. வெள்ளாட்டுகள் வந்து அதிகமா தாக்காது. வெள்ளாடு வந்து ஒண்ணு செய்யாது. செம்பரியாடு அதிகமா டக்குன்னு அதாவது வெளி சுத்தி கம்மியா இருக்கும். இப்ப மக்களே நம்ம வந்து இப்ப பாத்துக்கிட்டு இருக்க வந்து ஒரு குறிப்பிட்ட ஆடுகள் தான் பாத்துட்டு இருக்கோம். அண்ணன் வந்து நீங்க எவ்வளவு ஆடு கேட்டாலும், செம்பரி ஆடுல கேட்டாலும் சரி, வெள்ளாட்டுல கேட்டாலும் சரி, இந்த கொடி ஆட்டுல கேட்டாலும் சரி, எவ்வளவு ஆடு கேட்டாலும் உங்களுக்கு வந்து அவர் டெலிவரி பண்ணதுக்கு வந்து ரெடியா இருக்காரு. பண்ணி கொடுத்துடலாம். ஆமா, நம்ம பண்ண முறையா வளர்த்து உங்களுக்கு வந்து மொத்தமானாலும் கொடுப்பாரு. நீங்க சில்லறைக்குனாலும் வந்து வாங்கிக்கலாம். கிடா குட்டியா வேணாலும் கிடா குட்டி 50 வாங்கிக்கலாம். ஆடு போக உங்களுக்கு டெலிவரி சார்ஜ் அதுக்கு ஏரியாவும் அந்த ஏரியா ஒரு 20 ஆடு எடுத்துக்காக தனி வண்டியா ஃப்ரீயா டெலிவரி நேரா வீட்டுக்கே கொண்டு வந்து பாயிண்ட் இருக்கும். சரி சரி. அதாவது ஒன் சைடு வாடகை வாங்கி கொடுத்துரும். அவங்ககிட்ட கொடுத்தாலே போதும். அவங்களுக்கு கொடுத்தா வண்டி போக்குவரத்து அவங்க வந்து நேரடியா வந்து செலக்ஷன் பண்ணி எடுத்தாலும் பிரச்சனை. சரிண்ணே சரிண்ணே. இப்போ பாத்தீங்கன்னா இந்த கிடாய் வந்து ரேட் என்னென்ன வரும்? இந்த கிடாய் பாத்தீங்கன்னா இப்போ வந்து 28 ரூபா சொன்னோம்னே. 28 ரூபா. ஆமா 28 ரூபா சொன்னேன். சரி சரி. ஒரு ஆள் வந்தா 25 ரூபாய் கேட்டாங்கண்ணே. சரிண்ணே. ஆமா 6 பல்லு கிடாய் தான். இப்போ மார்க்கெட்டிங்ல உள்ள ரேட் என்ன? மார்க்கெட்ல உள்ள ரேட் தான். மார்க்கெட்டிங் ரேட். வந்து நேர்ல வந்தா 10,000 குறைச்சு கொடுத்துருவாங்க. நேர்ல வந்து பார்த்தா 10,000 கொடுத்துருவாங்க. 10 ஆடு இருக்காங்க அந்த கிடாயில ஒரு 1000 குறைச்சு விட்டு தப்பு இல்லைண்ணே. சரிண்ணே. நம்ம மத்த ஆட்டு விற்பனைக்கும் நம்ம அண்ணங்கிட்டயும் என்ன வித்தியாசம்னா, நேர்ல பார்த்து வந்து வாங்கினாலும் சரி, வீடியோல பார்த்து வாங்கினாலும் அவங்க சொல்லுற ரேட்ல இருந்து 10,000 ரூபாய் உங்களுக்கு குறைச்சி கம்மி பண்ணி கொடுக்குறாரு. நேர்ல வந்து பாத்துட்டு அதே மாதிரி ஆடு நல்ல தரமா இருக்கும். நீங்க பார்த்த ஆடை நேர்ல வந்து வாங்கிக்கலாம். வீடியோல பார்த்த ஆடு அதே ஆடு உங்களுக்கு டெலிவரி. ஆடு பார்த்து இந்த ஆடு எல்லாம் பாருங்க சரியான உயரம்ல 8 உயரத்தை பாருங்க. இந்த சைஸ்ல ஆடு எப்படி செலக்ஷன் பண்ணி தான் எடுப்பலாம். ஆடுகள் பூரா பாருங்க. ஆறு பல்லு இந்த ஆடு. 6 பல்லு காமினே. நல்ல 6 பல்லு காமி. இங்க 6 பல்லு. 6 பல்லு ஆடு நல்லா ஒசரமா இருக்கு. உயரம். ஆமாண்ணே. எல்லாமே குறால பாத்தீங்கன்னா 2 பல்லு 4 பல்லு அந்த குறால தான் இருக்குண்ணே. சரிண்ணே. பாருங்க புளியம்பூர் குறால பாருங்க 2 பல்லு தானே. இந்த குறால் 4 பல்லு இருக்கு. அந்த குறால் 2 பல்லு இருக்கு. 2 பல்லு 4 பல்லு. ஆமா 4 பல்லு குறால் தான். குட்டி கிடக்கு குட்டி கிடக்கு. ஆமா குட்டி கிடக்கு. சரி சரி சரி. இந்த குறால பாத்தீங்கன்னா 2 பல்லு. சரி சரி சரி. 2 பல்லு 4 பல்லு குறால். இந்த கண்டிஷன்ல ஒரு சென ஆடை பிடிச்சா என்ன ரேட் சொல்லுவீங்க? சென்னை பிடிச்சா ஒரு 12 ரூபா வரையும் கொடுக்கலாம். ஆமா ஆமா. எத்தனை மாசம் சென்னையா இருக்கும்? இது சென்னை பாத்தீங்கன்னா ஒரு 3-3.5 மாசம். 3 ஆமா. தலைக்கு உயரத்தை பாருங்க. 2 பல்லு அவ்வளவு உயரம் கூட நல்லா இருக்கு. பெரிய ஆடு மாதிரி இருக்கு. ஆமா. ஆனா முத இதுதான் தலைத்துன்னு நல்லா பெருசா. ஆமா நம்ம உயரத்தை வால் தொகை பாருங்க. என்னைக்கு வால் தொகை பார்த்து எடுக்கணும். இந்த ஆடுகளை வால் தொகை பார்த்து எடுக்கணும். ஆமா. அது என்ன வால் தொகை பார்த்து எடுத்து அப்படி அது எப்படி என்ன ஆடுகளுக்கு வால் சுருண்டு இருக்கும். இந்த குட்டிகள் வந்து சைஸ் கம்மியா வரும். ஓ சரி சரி. வால் சுருண்டு இருந்தா சைஸ் கம்மியா இருக்கும். பார்வை கம்மியா இருக்கும். சரி சரி. பார்வை கம்மியா இருக்கும்.
அப்படி சுருண்டு இருக்க கூடாது. ஆமா அப்படி சுருண்டு பூரமே எல்லாமே கத்தியா இருப்பாங்க. ஆட பாருங்க ஒன் போல எப்படி அம்சமா இருக்கு, எல்லாமே ஒரு அமைப்பா இருக்கு, எல்லாமே ஆக்டிவா இருக்கு, ஆடுகள் எல்லாமே ஆக்டிவா செலக்ஷன் பண்ணி எடுக்கிறவன ஆடு. ஏன்னா நான் கஸ்டமர் கொடுக்கும்போது நான் எடுக்கிற இடத்துலயும் 1000க்கு 2000 கூட கொடுத்தா எடுப்பேன். சரி சரி எனக்கு பிடிச்சிட்டு கூட கொடுத்து எடுக்கும் போது பார்த்து தான் எடுக்கிறீங்க. ஆமா ஆமா இருக்கும் போது தரமா தான் எடுப்பேன். பொருளை பாத்தீங்கன்னா தரமா தான் எடுப்பேன். பேருக்கு எல்லா ஆடுகளும் அப்படி வாங்குற மட்டும் பேருக்கு வாங்க கொடுக்க மாட்டேன். இப்ப யாருக்கு எடுக்க மாட்டோம் அப்படி கொடுக்க மாட்டோம். வாங்கி கஸ்டமர் கொடுக்கும்போது நம்மகிட்ட இருந்து பாப்பாங்க. ஆமா ஆமா எல்லாம் தரமா இருக்கு. இப்ப இதுல கிடக்க கிடாய் எத்தனை சொன்னீங்க? இதுல 3 கிடாய் கிடக்குறேன். குரால் பாத்தீங்கன்னா 2 பல்லு குரால் 10-11 குரால் கிடக்குறேன். 11 குரால் சேனதாமனே. ஓ 11 சேனதா. அவன் இந்த குரால பாத்தீங்கன்னா வயிறு முட்டை சேனை. ஓ சரி சரி. இந்த குரால் சேனதாமனே. எல்லாமே சேனதான். குரால பாருங்க. இந்த குரால்ல ஒரு வெள்ளைப்பட்டு குரால். வயிறு முட்டை சேனனே. வெள்ளைப்பட்டு குரால். பல்ல பாத்தீங்கன்னா 4 பல்லு. இந்த குரால் 4 பல்லு. எத்தனை மாசம்னே சேனை? 3 மாசம் சேனை. 3 மாசம் சேனை. ஆமா வயிறு முட்டை சேனனே. சரிண்ணே சரி. அம்சம் ஆமா நல்ல கலர். இந்த கலர்ல மொத்தம் ஆடு கிடைக்காது. உங்களுக்கு வந்து வேணும் அப்படின்னா நான் ஸ்கிரீன்ல வந்து அண்ணன் நம்பர் போடுறேன். அவர் நம்பருக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணிட்டு நேர்ல நம்ம தென்காசி மாவட்டம், திருநெல்வேலி மாவட்டம், பக்கத்து மாவட்டங்கள் வந்து நீங்க வந்து நேர்ல பார்த்து பண்ணைக்கு வந்து பார்த்து வாங்கிக்கலாம். வெளி மாவட்டத்துல உள்ளவங்க தமிழ்நாட்டுல இருந்து சென்னையோ வேற மதுரையோ சேலமோ எந்த இடத்துல இருந்தாலும் உங்களுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணியோ வாங்கிக்கலாம். நீங்க அவர் நம்பருக்கு வீடியோ கால் போட்டு பேசினாலுமே அந்த நேரத்துல உங்களுக்கு என்ன ஆடு பிடிச்சிருக்கோ அதை நீங்க நீங்க வந்து சைஸ் பண்ணி ஒரு அட்வான்ஸ் கொடுத்துட்டு மார்க் பண்ணி போங்க. நாளை கழிச்சு வரேன் அப்படி சொன்னாலும் ஒன்னு அட்வான்ஸ் கொடுத்துட்டு போக வந்து எடுத்துக்கலாம். அதே மாதிரி மக்களே ஃபங்க்ஷனுக்கும் மொத்தமா கிடாய்கள் வந்து அண்ணன் கிடாய் வந்து எடுத்துக்கலாம். நேர்த்திக்கடனுக்கும் கிடாய் இருக்கு. எந்த டைம் ஆடு எடுத்துக்கலாம். நல்ல பொருளா இருக்கும் தவிர குவாலிட்டி குறைஞ்சு. அது அண்ணன் பண்ணையை பொறுத்த அளவு அதான் மத்த இதுக்கும் இவங்க கிட்டயும் உள்ள தரம் நல்லா இருக்கும். கொடுக்கிற மக்கள்கிட்டயும் அவங்க அதே தரத்துல தான் கொடுக்காங்க. சரிண்ணே. இப்போ அதே மாதிரி உங்க அட்ரஸ் நீங்களே கொஞ்சம் சொல்லிருங்க. நம்ம பாத்தீங்கன்னா தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம். சரி. புதுப்பட்டினே. தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் வட்டம் புதுப்பட்டி. இது வந்து நேர்ல வந்து பாக்கவங்களுக்கு ஏரியா அட்ரஸ் இதான். தென்காசி மாவட்டம் ஆலங்குளம் தாலுகா. ஆலங்குளத்துல இருந்து புதுப்பட்டி ஒரு 5 கிலோமீட்டருக்குள்ளதான் இருக்கும். அந்த 5 கிலோமீட்டருக்குள்ள உங்களுக்கு பண்ண வச்சிருக்காங்க. நேர்ல நீங்க பார்த்து வந்து எடுத்துக்கலாம். நேர்ல எடுக்கலாம். ஆனா இந்த ஆடுகளை பொறுத்தளவுக்கு மேக்சிமம் நிறைய பேர் ஆடு எப்படி வளர்க்கணும்னு தெரியாது, ஆசைக்கு வாங்குறாங்க. சரி. மேக்சிமம் இந்த ஆடுகள் பாத்தீங்கன்னா குட்டி போட்டுச்சுன்னா இந்த குட்டியை வந்து ஒரு 10 நிமிஷமா 1/4 மணி நேரமா குடிக்க விடணும். ஓ சரி. பால் குடிக்க விடணும். ஆமா சின்ன ஆடுகள் பால் எக்ஸ்ட்ராவே இருக்கும். சரிண்ணே. எக்ஸ்ட்ரா இருக்க இடத்துல அந்த ஆட்டை வந்து ஒரு 4 நாளைக்கு அந்த குட்டி குடிச்சது அந்த பால் எல்லாம் பீச்சு எடுத்துரும். சரி. குட்டியை நல்ல முறையில் அடைச்சு வளர்க்கணும். மேக்சிமம் என்னன்னா பால் கெட்ட விடக்கூடாது. குட்டியை வந்து திறந்து ஒரு 1/4 மணி நேரம் 10 நிமிஷம் குடிக்க விட்டுட்டு மறுபடியும் காலில் திறந்து விட்டு 10 நிமிஷம் 1/4 மணி நேரத்தை குடிக்க விட்டு அடைச்சிடணும். ஈவினிங் பாத்தீங்கன்னா ஒரு 5 மணிக்கு ஆடு மேய்ஞ்சு வந்து தண்ணி குடிச்ச வரும். 5 மணி 5:30 திறக்கணும். திறந்து அதுக்கப்புறம் அடைச்சு குட்டி அப்படி திறந்து 3 மாசம் பாத்தீங்கன்னா 3 குட்டியும் முத்து மாதிரி அந்த தாய் நல்லா கண்டிஷனா இருக்கும். குட்டியும் நல்ல பருவமா இருக்கும். நல்ல ஒரு இதுக்கு வளர்த்துலாமே. குட்டி பிறந்து குளக்கடிக்கைக்கு வந்து எத்தனை நாள் கரெக்டா பாத்தீங்கன்னா ஒரு 25 நாள் 30 நாள்ல உட்காந்து 25 நாள் 30 நாள் வேப்பங்களை கட்டணும். ஓ சரி. வேப்பங்களை கட்டணும். தனி வேப்பங்களை கட்டினாலும் போதும். சரிண்ணே சரி. இந்த அதாவது இந்த குட்டியில பாத்தீங்கன்னா மேக்சிமம் பாத்தீங்கன்னா சின்ன ஆடுகள் வந்து 2 குட்டி போட்டுக்கலாம். பால் இருக்கும் கம்மியா இருக்கும். சின்னவங்களுக்கு அது தெரியாது. பாத்தீங்கன்னா 2 குட்டியை வளர்த்துறது ஆசைப்படுவாங்க. ஆனா அதே இடத்துல அந்த 2 குட்டியை கிடைக்கிற இடத்துல ஒரு குட்டியை தூக்கிட்டு ஒரு குட்டியை உள்ள போட்டாலே போதும். ஒரு குட்டி அந்த 2 குட்டி காசு அந்த ஒரு குட்டி சம்பாத்தி பண்ணி கொடுத்துரும். ஆமா என்ன தோக்க நல்ல முறையில அடிச்சா லாபம் தவிர ஒரு சின்ன கண்டிஷன் நீங்க சொல்லுவீங்களா? அந்த சின்ன கண்டிஷன்ல ஒரு கிராய் இப்போ உங்களுக்கு என்ன ரேட் சொல்லுவீங்க? இந்த கிடாய் பாத்தீங்கன்னா ஒரு மாப்பிள்ளை கிடாய் காய் அடிச்சு விட்டுருக்கான். அந்த கிடாய் பாத்தீங்கன்னா அது கோயிலுக்கோ எதுக்கோ ஒரு அம்சத்துக்காண்டி தான் விட்டுருக்கேன். சரி. ஆமா அந்த கிடாய் பாத்தீங்கன்னா ஒரு தரத்துல ரேட் என்னன்னு 15 ரூபா சொல்லுங்க. 15 ரூபா சொல்லுங்க. 14 ரூபா கொடுத்துருவோம். 14 ரூபா கொடுத்துடலாம். இது எத்தனை மாசத்துல ஒரு தரத்துக்கு வரும்? நம்ம அந்த கிடாய் பாத்தீங்கன்னா 1.5 வயசுல 2 பல்லு போடும். கரெக்டா பாத்தீங்கன்னா 1.5 வயசுல 2 பல்லு போடும். கறியடை மொத்தம் 20 கிலோ குட்டி வந்துடும். 20 கிலோ குட்டி. ரேட் என்ன இருக்கும்? இப்ப பாத்தீங்கன்னா 15 ரூபா சொன்னா 14 ரூபா கொடுக்கலாம். அப்ப அந்த வளர்ந்ததுக்கு அப்புறம் நீங்க சொல்லு 17 ரூபா 18 ரூபா வந்துரும். 17 ரூபா 18 ரூபா வந்துரும். சரி. உங்களுக்கு வந்து லாபம் வந்து அதே மாதிரி வளர்ப்பும் சீக்கிரம் வளர்ந்துருது. ஏன்னா வளர்க்கலாம் சீக்கிரம் வளர்ச்சி அடையும். நல்ல முறையில் அதாவது அதை பார்த்து அதை தெரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் என்னன்னா அது வளர்ப்பு முறையை முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு தான் ஆடு வளர்க்கலாம். தெரியல நம்ம கேட்கலாம். ஏ டு Z சொல்லி கொடுத்துலாம். ஆமா அதாவது உங்களுக்கு ரெகுலரா வளர்க்கவங்களுக்கு அது வளர்ப்பு முறை தெரியும். அதெல்லாம் சொல்றேன். வாங்கி வளர்க்கணும்னு ஆசைப்படுறவங்களுக்கு வந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு வளர்க்கணும். கேட்டு எப்படி என்ன டவுட்னாலும் கேட்டுக்கலாம். தெரியாம சின்னவங்க இந்த ரூம்ல அடைச்சு போட்டு வளர்த்து அந்த ஆடுல வந்து ஒம்பாய்க்கிறாங்க. இந்த மாதிரி தரத்துல இருக்காது. நிறைய பண்ணைக்கு போய் பாத்துருக்கேன். நிறைய இடத்துல வளர்க்கறதுலயும் போட்டு பண்ணையிலே போட்டு கரெக்டான தீவனம்னா அந்த அளவோட வைக்க சொல்லுவாங்க. அளவோட காணாது.
காணாது. பாத்தீங்கன்னா பச்சை தீவனம் வைக்கணும், பசு தீவனம் வைக்கணும். ரெண்டு வச்சீங்கன்னா ஆடு ஆக்டிவா இருக்கும். சரி, நல்ல ஒரு இதுல நல்ல ஒரு முறை இருக்கும். குட்டி வளர்ப்பு நல்லா இருக்கும். குட்டி எல்லா வளர்க்கும், ஒரு லாபத்தை கொடுக்கும். லாபத்தை கொடுக்கும். ஆடு வளர்ப்பு வந்து ஒரு வெளிநாட்டு நாளுக்குள்ள வந்து உங்களுக்கு வந்து நல்ல லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல தொழில் தான். ஆனா நல்ல ஒரு வருமானம், நல்ல முறையில பார்த்தா நட்டங்கிற வராது. ஆமா, கொடியாடுன்னு பார்த்தா ஆடு சீக்கிரம் பெருகிரும். கண்டிப்பா ஒரு வருஷம் கொடியாட பொறுத்த அளவு சீக்கிரம் பெருகிரும். ஒரு வருஷம் நம்ம ஆமா நட்டங்கிற வரைக்கும் பேச்சிருக்காங்க. நல்ல முறையில வளர்த்தா நட்டங்கிறது வராதுண்ணே. ஆமா, நல்ல மதிப்பு இருக்கு. இந்த ஆடுகளுக்கு மதிப்பு இருக்குண்ணே. நம்ம ஏரியால கிடைக்கணும், எட்டியாபுரம் நம்ம ஏரியால கிடைக்கும். நம்ம தென்காசி ஆழம் மட்டும் புதுப்பட்டில கிடைக்கும். நம்மகிட்ட கிடைக்கல 100 ஆடுகள் பண்ணைக்கு எவ்வளவு தேவை. அதான் நம்ம இப்போ மக்களை அதே மாதிரி நம்ம இப்போ பாக்கவே சொன்ன மாதிரியே குறிப்பிட்ட ஆடுகள் தான் பார்க்கும். அண்ணன் வந்து எவ்வளவு ஆடு கேட்டாலும் கிடைக்கும். உங்களுக்கு அதே மாதிரி இப்போ வந்து நம்ம கொடி ஆடுகள் பாத்துக்கிட்டு இருக்கோம். செம்மறி ஆடுகள் உங்களுக்கு தனிப்பட்ட முறையில வேணும்னாலும் பொட்டுக்குட்டி அண்ணன் வீடியோ போட்டிருக்கோம். 500 குட்டி பண்ணிட்டு. ஆமா, செம்மறி ஆடுகளும் கிடைக்கும், வெள்ளாடுகள் கொடி ஆடுகள் எல்லாமே அண்ணன் கிடைக்கும். நீங்க நேர்ல மேட்ச் தன் தளத்துல மேய்ந்தேன். தன் தளத்துல பாருங்க மக்களே, மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு. இயற்கையான இந்த குரால் புறமே செல்லதாமனே. 6 குரால் இருக்கு. அது ஒரு 4 குரால் 10 குரால் இருக்கு. 10 குரால் செல்லதாம். ஆமாண்ணே. இது பாத்தீங்கன்னா நல்ல முறையில வளர்த்து ஒரு குடும்பத்தை 10 ஆடு நல்ல ஒரு குடும்பத்தை காப்பாத்தும். ஆமாண்ணே. நல்ல ஒரு வருமானம். நட்டங்கிற பேச்சு இருக்காது கிடையாது. அதே மாதிரி குறிப்பிட்ட நாள்லயே உங்களுக்கு வந்து அது ரெட்டிப்பா ஆயிரும். கண்டிப்பா ரெட்டிப்பா ஆயிரும். 6 மாசம் தான். 6 மாசத்துல ஒரு 5 ஆடு கிடைக்கும். மேக்ஸிமம் எல்லாமே சென்னையா தான் இருக்கு. குட்டி இருக்கு. ஒரு 3-4 மாசத்துல உங்களுக்கு அது கண்டிப்பா அதை வளர்த்தாலே அது உங்களுக்கு வந்து 1க்கு 2, 3 ஆடு 4 ஆடு ஆயிரும். ஆமா, நல்ல முறையில ஒரு வளர்த்தாலே போதும். ஆடு வந்து பெருவதும் செய்யும். ஆனா கரெக்டா 6 மாசத்தோட தடுப்பூசியும் வேணும்னா குடல் புழு மருந்து மழைக்கு முன்ன 1 மாசத்துக்கு முன்ன ஒரு தடுப்பூசி போட்டுக்கிடணும். ஆமாண்ணே. எந்த ஃபால்ட் வராது. பனி டயத்துல இந்த ஆடு வந்து பனியில படாம வச்சா போதும். நைட் டயத்துல பனியில படாம அதுக்கு தகுந்த மாதிரி செட் போட்டுக்கிடணும். அந்த டயத்துல விடக்கூடாது. மழை டயத்துல மழை வெறிச்சா அந்த வெளியில மேட்சிக்கலாம் வச்சுக்கலாம். இப்ப சொன்னீங்க ஒரு குறிப்பிட்ட ஒரு 10 ஆடுக்கு ஒரு கடாய் போறோம். 10 ஆடுக்கு நல்ல ஆடுக்கு 10 ஆடுக்கு ஒரு கடாய் போறோம். தரமான கடாய் ஒரு கடாய். எல்லாமே தரமா தான் இருக்கு. ஆமா, தரமா தான் இருக்கு. இந்த சைஸ்ல கடாய் எங்க கிடைக்கும்? 6 பல்லு கிடைக்கும். 2 பல் போடாத குட்டினே. அந்த கடாய் பல் போடாத. இது 6 பல்லு. அந்த கடாயும் பல் போடல. ஆமாண்ணே. ஒரு மாப்பிள்ளை கடை ஃபர்ஸ்ட் கிடைச்சு அதுவும் பல் போடல. அதே மாதிரி நம்ம எந்த தரத்துல குட்டி எடுக்கமோ பொட்டை குட்டி எடுக்கமோ அந்த தரத்துல தான் கடாய் எடுக்கணும். கண்டிப்பா எடுக்கணும். மேக்ஸிமம் ஒண்ணு சொல்றது முக்கியமா என்னன்னா, சின்னமா பண்ணைக்கு ஒரு 50 குட்டி கிடா குட்டி கேட்பாங்க, 20 குட்டி கிடா குட்டி, 20 குடால் பொட்டை குட்டி கேட்பாங்க. சரி, மேக்ஸிமமா ஒரு 5 மாசத்துக்கு மேல எடுத்தா நல்லா இருக்கும். 5 மாசத்துக்கு வளர்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும். சின்னதா போதும் 3 மாசத்து குட்டி, ஒரு 10 குட்டி, 20 குட்டி கேக்குறாங்க. ஆனா வளர்க்கறது வந்து நல்ல சின்ன குட்டி பால் போட வேண்டி வரும். ஆனா 5 மாசத்துக்கு மேல எடுத்தீங்கன்னா பால் போட வேண்டியது இருக்காது. ஆமா, தேவை இருக்காது. அது வளர்ச்சியும் சீக்கிரம் வளர்ந்துரும். ஆமா, நல்லா இருக்கும்ண்ணே. ஆனா ஒரு 6 மாசம் வளர்த்தா போதும். 6 மாசம் குட்டிகளுமே எடுத்து வளர்த்தா 6 மாசம் வளர்த்தா போதும். ஒரு லாபத்தை கொடுக்கும். கண்டிப்பா நஷ்டங்கிற பேச்சுக்கு வராது. இருக்காது. கண்டிப்பா இருக்கு. ஆனா நல்ல முறையில கண்டிப்பா வளர்க்கணும். ஆமா, கரெக்டா மருந்து மாத்திரை எல்லாமே கொடுத்து வேற கெமிக்கல் மாதிரி சம்பந்தப்பட்ட பொருள் எதுவுமே தேவையில்லை. குடல் புழுவுக்கு தடுப்பூசி போட்டாலே போதும். வேற எந்த ஒரு இது தேவையில்லை. அதே மாதிரி ஒரு மேக்ஸிமம் எல்லா கிளைமேட்டுக்கும் இந்த ஆடுகள் ஒத்து போகும். தாங்கும். வெயிலுக்கு மழைக்கு இந்த ஆடு தாங்கும். ஆமா, நல்ல ஒரு கொலை நல்லா திங்கும். இயற்கையான முறையில ரொம்ப இறை வந்து கழிக்காது. இயற்கையான மூலிகை தான் மேய்ச்சி. இந்த மாடு இந்த ஆடு மூலிகையில மேய்ஞ்சி இப்ப இருக்கு. தண்ணி சைஸ் பாருங்க கொஞ்சம் அவுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி, அதான் ஆடு தண்ணி காமிக்கணும். தண்ணி பச்சை தண்ணி போனாங்க. பச்சை தண்ணி தவிடு போட்டு வைப்போம். அவ்வளவுதான், வேற எதுவுமே கிடையாது. ஆமாண்ணே. எல்லாமே இயற்கை தீவனங்கள் தான், இயற்கை வளர்ப்பு தான். ஆமாண்ணே. அவனுக்கு தரமா இருக்கும் அண்ணன்ட்ட. ஆனா எங்க கடவுள் தொழில் பண்ணி கொடுத்துடலாம். தமிழ்நாடு ஃபுல்லும் பண்ணி கொடுத்துடலாம். இந்த தரத்துல செலக்ஷன் பண்ணி எனக்கு 10 வாங்கணும் சொல்லி அட்வான்ஸ் கூட 10 வாங்கணும், இந்த 1 வாரத்துக்கு வாங்கன்னு சொன்னாலே பண்ணி கொடுத்துடலாம். முன்னக்கூட்டி உங்களுக்கான தகவல் வந்து ஒரு இந்த ஆடுகள் இருக்குன்னா ஒரு முன்னக்கூட்டி உங்களுக்கு நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டுக்கலாம். ஆமா, சின்ன தெரியாத ஆடு வாங்கிப்பாங்க, தெரியாதுன்னு ஒரு இதுல இருப்பாங்க. அதை பத்தி கேட்கலாம். அதை பத்தி கேளுங்க. தகவல் எதுவும் வளர்ப்பு முறையிலயோ பரவாயில்ல, தப்பு இல்லாத கேளுங்க. தெரியாத கேளுங்க, சொல்லி கொடுத்துருவோம். கேட்டுக்கலாம். கண்டிப்பா சொல்லி கொடுப்போம். ஏதோ இருந்தாலும் வளர்ப்பு முறையில கேட்டுக்கலாம். கண்டிப்பா கேட்டுக்கலாம். மேக்சிமம் தெரியலன்னா கேளுங்க. பண்ணி கொடுப்போம். யார்கிட்ட வாங்கிக்கலாம். அதாவது தெரியாம அவங்க வாங்கிட்டு அப்படி இருக்கும் அப்படின்னு கேளுங்க, சொல்லி கொடுங்க. ஆமா, நம்ம ஒரு வளர்ப்பு முறையில ஒரு பிரச்சனை, நோயை அட்டாக் பண்ணிட்டு அப்படின்னா அதுல உள்ள மருந்து என்ன, மெடிசன் என்னன்னு கேட்டுக்கலாம். கண்டிப்பா கேட்கலாம். மேக்சிமம் என்ன, சின்ன ஆடுகள் 2 குட்டி போட்ட இடத்துல 3 குட்டி போட்டதுல
2 குட்டி ஒரு குட்டி பால் இல்லாம இந்த ஒரு குட்டி தயவு செய்து எடுத்துருங்க. சரி சரி சரி. ஆமா 2 குட்டி போட்டு வளர்க்கணும். மொத்தமா ஒரு 50 குட்டி 100 குட்டி கொடுக்காங்க, அப்பவும் டெலிவரி பண்ணிடலாம். பண்ணிடலாம். மொத்தமா 50 பொட்டை குட்டியா கேக்குறாங்க, குடியாட்டுல கேட்காங்க, குட்டியா கேக்குறாங்க, ட்ரேட் பண்ணிடலாம். கொடுத்துடலாம். கண்டிப்பா பண்ணலாம்னு. அதே மாதிரி பங்கன்களுக்கும் கிடாய்கள் ஃபுல்லாவே சொன்ன மாதிரி பங்கன்களுக்கும் கிடாய்கள் வந்து நீங்க எத்தனை கிடாய்கள் கேட்டாலும் கிடாய்கள் கிடைக்கும். சரியான முறையில கறியாலும் வெட்டி கொடுத்துடலாம், கறியாவும் வெட்டி கொடுத்துடலாம், ஆடாவும் கொடுத்துடலாம். ஆடா கொடுத்து நீங்க அந்த ஃபங்க்ஷனுக்கு பண்ணி கொடுத்துடலாம். கறியாவும் நீங்க ரெடி பண்ணி கொடுத்துருவீங்க, பண்ணி கொடுத்துடலாம். ஆமா அதுக்கு தனியா ஆடுகள் இருக்கு. ஆமா இது பூரா சம்சாரி ஆடு. சரி சரி, பூரா வளர்க்கக்கூடிய ஆடு, எல்லாத்துக்குமே சம்சாரி வளர்ப்பாடு. ஆமாண்ணே வளர்ப்பாடு. பாத்தீங்கன்னா மக்களே, ஒரு வளர்ப்புக்கு தேவைன்னு நினைக்கிறவங்க அண்ணன்ட்ட இந்த ஆடுகளை வாங்கி வளர்த்தீங்கன்னா நல்ல தரமா, அண்ணன்ட்ட கொடுக்கும்போது நல்ல தரமா தான் இருக்கு. நீங்க வாங்கி வளர்க்கும் போது நல்ல தரமா வளரும். ஆடுகள் நல்லா எல்லாமே ஆக்டிவா இருக்கு பாருங்க. ஆனா எப்ப வேணாலும் ஆடு எடுத்துக்கலாம், எப்ப வேணாலும் ஆடு கேட்கலாம், போன் பண்ணி கேட்கலாம். எப்போ ஆடு ஆடுகள் போனால் கூட மத்த ஆடு நீங்க எப்பனாலும் அடுத்தடுத்து வந்துட்டே இருக்கும். அந்த பண்ணையில எப்பவும் ஆடுகள் இருக்கும். ஆமா நீங்க வந்து நேர்ல பாத்து 2 குட்டி ஆடு இருக்கிறேன். 2 குட்டி ஆடு நல்லா இருக்கு. ஆடு 2 ஆடு இருக்கு, பண்ணி கொடுத்துலாம். எப்பனாலும் ஆடுகள் கிடைக்கும். ஆமா நீங்க வந்து எனி டைம் வந்து நீங்க இப்போ இந்த பேஜ் இல்ல, இந்த பேச்சு வித்தால் கூட நீங்க அடுத்து கேட்டீங்கன்னா கூட அண்ணன் உடனே ரெடி பண்ணி அதே மாதிரி அண்ணன் எப்பவுமே செட்ல ஆடுகள் எப்பவுமே இருக்கும், ஸ்டாக் இருக்கும். சரிண்ணே, இது வரைக்கும் நீங்க தகவல் சொன்னதுக்கு நன்றி. உங்க கான்டாக்ட் நம்பர் அப்படி சொல்லிருங்க. இதே நம்ம பாத்தீங்கன்னா நம்ம கான்டாக்ட் நம்பர் பாத்தீங்கன்னா 81 48 64 62 60. சரிண்ணே, இதே மாதிரி மீண்டும் ஒரு காணொலியில அண்ணன்கிட்ட நம்ம வந்து எடுக்கும். இப்ப இந்த பேச்சு வேணும்னு நினைக்கிறவங்க, இந்த ஆடுகள் கொடி ஆடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க, நான் ஸ்கிரீன்லயே நம்பர் போடுறேன், அண்ணன் நம்பர் சொன்னாங்க, நீங்க கான்டாக்ட் பண்ணி கேட்டு வாங்கிக்கோங்க. நீங்க அவங்க நம்பருக்கு வீடியோ கால்னாலும் பண்ணி, நீங்க அதாச்சும் வெளி மாவட்டத்துல இருக்கவங்க வீடியோ கால் பண்ணி அந்த ஆடுகளை செலக்ஷன் பண்ணி வாங்கிக்கோங்க. சரி, நேர்ல பார்த்து வாங்குறவங்களும் அந்த அட்ரஸ் காலங்களும் ஒண்ணு சொல்றேன். நிறைய பேர் கேட்கறாங்க, வெளிநாட்டுல இருந்து போன் பண்ணிருக்காங்க. சரி சரி, போன் பண்ணி கேக்குறாங்க. அவங்களுக்கு வரும்போது 6 மாசத்துக்கு முன்னாடியே புக்கிங் பண்றாங்க. சரி, நல்ல ஆடு 6 ஆடு 10 ஆடு தேவை தரமா சரி அப்படின்னு சொல்றாங்க. வந்த பிறகு எதுவும் எடுத்து கொடுத்துட்டு இருக்கும். அதெல்லாம் சொல்லுங்க, புக்கிங் பண்ணி வைங்க. முன்னக்கூட்டியே நீங்க புக்கிங் பண்ணி அந்த தரத்தை சொல்லி வச்சிருந்தீங்கன்னா நீங்க வரும்போது அதே மாதிரி ஆடுகளை பிடிச்சி கண்டிப்பா பிடிச்சிக்கலாம். ஆமாண்ணே, ரொம்ப நன்றிண்ணா. இது வரைக்கும் நம்ம காணொலியில தொடர்ந்து நீங்க பேசினதுக்கு ரொம்ப நன்றி. மீண்டும் இதே மாதிரி நம்ம அடுத்த பேஜ்ல ஒரு வீடியோ கண்டிப்பா நல்ல முறையில இதுக்கு அடுத்த வாரத்தை வரும்னு 2 நாள்ல வரும். அதே நான் வீடியோ போடுறேன். அண்ணன்ட்ட வந்து இந்த தரமா இருக்கனால ஆடுகளை வந்து போய்கிட்டே இருக்கும். நீங்க வந்து நமக்குன்னு ஒரு கஸ்டமர் இருக்காங்க, நம்ம தேடி வந்து எடுக்காங்க. உங்களுக்கு ஆடு நல்ல பராமரிப்பும் சரி, ஆடுகள் வாங்குறதும் சரி, நல்ல சொல்லி பார்த்து வாங்குறீங்க. சொல்லி கொடுத்தோம்னா நான் ஆட்டை ஏற்றி விடுவேன். அவங்களுக்கு தெரியாத சொல்லி கொடுத்தா நான் ஆட்டை ஏற்றி விடுறேன். சொல்லாம ஆட்டை ஏற்றி விட முடியும். இன்னைக்கு பாத்தீங்கன்னா கடலூருக்கு ஒரு 20 ஆடு கொடுத்துருக்கோம். காலைல வண்டி கடலூர். ஆமா, ஒரு 12 மணிக்கு ஏற்றி விட. சரி சரி, ஒரு 19 ஆடு கொடியாடு ஃபுல்லு கொடியாடு. சரி சரி சரி, கொடியாடுகளை பொறுத்தளவு விரும்பி எல்லாரும் வாங்குவாங்க. ஆமாண்ணே, கண்டிப்பா வளர்ப்புக்கு நல்லா கொடியாடு வீட்டுல நின்னா ஒரு அம்சமா இருக்கும். ரோட்ல போறவங்க அப்படி பாப்பாங்க. 10 ஆடு நின்னா தரமா ஏற்று பாப்பாங்க. ஆமா, உங்களுக்கு குறிப்பிட்ட நாளையில உங்களுக்கு ரெட்டிப்பு வருமானத்தை கொடுக்கலாம். கண்டிப்பா கொடுக்க முடியும், கண்டிப்பா கொடுக்கும். நல்ல முறை வளர்க்கணும். கண்டிப்பா லாபத்தை தான் கொடுக்கும், நஷ்டத்தை கொடுக்காது. ஆமாண்ணே, அதுக்கு என்ன முறைப்படி என்ன வேணுமோ பண்ணிட்டீங்கன்னா நஷ்ட பேச்சுக்கு அந்த ஆட்டுல இடம் இருக்காது. ஆமாண்ணே, சரி மக்களே, வணக்கம். கான்டாக்ட் பண்ணி உங்கள்கிட்ட அண்ணன்ட்ட வந்து அதே நம்பர் நம்ம ஸ்கிரீன்ல கொடுத்துருக்கோம். தேவை அப்படிங்கிறவங்க வந்து கான்டாக்ட் பண்ணி நேர்ல பார்த்து வாங்கிக்கலாம். நீங்க டெலிவரி கேட்டாலும் அண்ணன் வண்டி டெலிவரி டைரக்டா உங்களுக்கு ஹோம் டெலிவரி வீட்டுக்கே வந்துடும். நன்றி மக்களே, மீண்டும் ஒரு காணொலியில சந்திப்போம். நன்றி, வணக்கம்.